சார் தாவேக்கான்னு பேசிட்டோம். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நேற்று 10 மணி நேரமாக விசாரணை நடந்ததா செய்தி ஊடகங்களில் வந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது சார். அந்த முக்கிய நிர்வாகிகள் திரு புஷி ஆனந்த், திரு நிர்மல்குமார், ஆதவ், மதியழகன், பவுன்ராஜ் எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட இப்போ தான் தொடங்குறாங்க விசாரணை. இதுக்கு முன்னாடி சேகரிக்க வேண்டிய தரவுகளை எல்லாம் சிபிஐ சேகரித்து வைத்து விட்டது. நேரடியாக சம்மந்தப்பட்டவர்களிடம் விசாரணை இப்போது தான் தொடங்குகிறது. செக் பண்ண என்னன்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த விசாரணை நடைபெற்றது. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், அவ்வளோதான். ரைட்டா? உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சார் நாங்கள் இங்கே போனோம், அப்படி வந்தோம், இது பண்ணுறோம். நடுவில் இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை எழுதிக்கிறாங்க. கண்ணியமாக அத்தனை பேரையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்படியும் பண்ணலாம். மதியழகனையும் பவுன்ராஜையும் அரெஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். அப்போ மாநில அரசோட நோக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறதா, தாவேக நிர்வாகிகளை ஹாரஸ் பண்ணுறதா? அவங்க எல்லாருமே விசாரணைக்கு ஆஜர் தான் ஆயிருக்காங்க. யாரும் ஓடி ஒளியலை. இல்லை எதுக்கு அப்போ அரெஸ்ட் பண்ண நீ? அதிரடி அஸ்ரா அவர் தான் கஸ்டடி எடுத்தார். ஏம்பருக்கா கஸ்டடியில் இல்லாமல் கூப்பிடுங்க வாங்கப்பான்னு சொன்னாலும் ஓடி இருக்க போகிறாங்களா? அப்போ எது கைது பண்ணீங்க? ஏன் மாநில அரசிடம் இந்த விசாரணை இருக்கக்கூடாது என்பது புரிகிறதா? ஆலோசகர்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேரடியாக சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டால் என்ன? அது ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்கான் சிபிஐ. அதனால சிறப்பு புலனாய்வு குழு, இந்த பிரேமானந்த் சின்ஹா மாதிரி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டால் நடக்குமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்திலும் சிறப்பு புலனாய்வு குழு தானே அமைக்கப்பட்டது. ஜேர்னலிஸ்ட் ஃபோனை தானே பிடுங்கினானுங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் அதிகாரிகிட்ட தானே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் சொல்லி தானே ஃபோனை பிடுங்கினாங்க. இன்னொன்று அதில் சம்மந்தப்பட்ட யார் அந்த சாரை கண்டுபிடிச்சாங்களா? சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இவங்களோட புரிதலை பாருங்க. எது சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருக்குது, யார்கிட்ட வேணாலும் இருக்கும். இட்ஸ் அன் ஏஜென்சி. நீங்கள் அதை கேட்டிருக்கணும், கேட்கல. இன்றைக்கி இவங்க விசாரணை நடத்துகிறாங்க. உள்ளபடியே இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா இந்த புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் ஆகட்டும், பவுன்ராஜ் ஆகட்டும், இவங்க 41 பேரை கொல்லலான்ட்டு எண்ணத்துலையா இருந்தாங்க. ஆனால் அப்படி கொல்லலான்ற எண்ணத்தில் இருந்த மாதிரி தானே நீங்கள் அவங்கள கைது பண்ணீங்க. அவங்களும் மனசு வருத்தத்தில் தானே தாங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? மதியழகனை அங்கே ஒய்ஃப் அழுதுகிட்டு எப்படி போச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ கைது பண்ணி என்ன சாதிச்சிட்டிங்க? இதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அண்டு டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோரும் விசாரணைக்கு ஆஜர். அவங்க எங்கேயும் போக முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. 2 பேரும் எல்லா ஆங்கிள்லையும் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் வெளிமாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் தான் விசாரணையை நடத்தினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதாவது இவங்க சொல்ல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டன. அண்ட் இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி. இது போன உடனே ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸு, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பார்க்குறீங்க, கட்சியில் எப்போ சேர்ந்தீங்க, திஸ் ஃபைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுக்க கரூர் சம்பவம் தொடர்பாக. இதுக்கு பதிலாக உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள், எத்தனை வங்கி கணக்குகள் இருக்குது, இப்படிலாம் கேட்டால் இதுக்கு விசாரணைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ உங்களுடைய நோக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இல்லை. 7 கிணறுல விசாரணை எங்கள் 2 பேருக்கு எப்படி நடந்துச்சு? யூடியூப்பில் எவ்வளோ வருமானம், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள்? இதுதான் விசாரணைக்கும் ஹாரஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம், புரியுதா? அதனால தான் நான் மீண்டும் சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ விசாரணை ஃபேராக நடந்துட்டு என்ன நடந்துச்சு தான் கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு, எப்படி வந்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குல்ல, இது என்ன சின்ன விஷயங்களை கேட்டு தெரிந்து பதிவு செய்து கொண்டார்கள். நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி. அதிமுகவில் இருந்து விலகிய ஒரு முக்கிய புள்ளி தாவேக்காவில் இணைய போகிறாராம். யார் ராஜா அது? எனக்கு தெரியாமல் சமீபத்தில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள். இந்த உண்மைதானா சார்? இருக்கலாம். இது நம்ம பேஸ்கெட் பாலோட ஆப்ரேஷன், ஓகேவா? ஒரு முக்கியமான ஆளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோன்னா கொங்கு மண்டலமே தாவேக்க பக்கம் வந்துடும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையனுக்கு விழும் வாக்குகள் அவர் அதிமுக காரர் என்பதால் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். முதல்வரே செங்கோட்டையனை அழைத்திருப்பதாக சொல்கிறார்கள், வந்துருங்க என்று. ஒரு மூத்த நிர்வாகி அப்படின்றதுனால மறுத்துட்டார். சார் அதிமுககாரன், அதாவது சரியாக வராதுன்னு மறுத்துட்டார். அப்படிப்பட்டவர் தாவேக்காவில் சேருவாரான்றது எனக்கு உள்ளபடியே சந்தேகமாக இருக்கு, புரியுதுங்களா? திமுகவில் சேர்ந்தால் அது வேற. ஸ்டாலினோட ஏஜ் ஒன்று இருக்குது. ஸ்டாலின் வாழ்கன்னு கத்துறதுல அவருக்கு ஒன்றும் சிக்கலும் இருக்காது, தயக்கமும் இருக்காது. 80 வயசில் இவர் போய் விஜய் வாழ்கன்னு மேடையில் கத்துறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவர் வயசுக்கு அந்த மேடையில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? ஸ்டேஜில் ஃபுல்லாக யோ மேன் இருப்பாங்க. இவர் ஓரமாக நின்றுட்டு இருப்பார். இப்போ போய் ஒரு செங்கோட்டையன், நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தலைவர் விஜய் அவர்களின் கொள்கைக்காக தலைவர் சொல்லியிருக்கிறாரே பிளாஸ்ட் என்று செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? இதற்கு பதிலாக திரு செங்கோட்டையன் அவர்கள் அரசியலை விட்டு விலகுவது உத்தமமானது. 8 வாட்டி எம்எல்ஏ வந்தவருப்பா, அது ஒரு கௌரவம். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது. இப்போ போய் அவரோட வாழ்க்கையின் அந்திம காலத்தில் இளைய தளபதி விஜய் வாழ்க, அண்ணன் ஆதவ் வாழ்க, அருண்ராஜ்கிட்ட சொல்லணும். சார் உங்களையும் வாழ்க சொல்லணும், பதவி கிடையாதுன்னு சொல்லுங்க. அருண்ராஜ் வாழ்க, புஷி வாழ்க,
உன்னை லயலாமணி சொல்லுவான். என் பேர் ஏன் சொல்ல, லயலாமணி வாழ்க, ராஜ்மோகன் வாழ்க, ஹெல்த் கார்டு வாழ்க. வாழ்க. எவ்வளோ கன்றாவியாக இருக்குது யோசிச்சு பார்க்குறதுக்கே. அதனால் அப்படிப்பட்ட முடிவை எடுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். அதற்கு பதிலாக ஏற்கனவே அவர் போய் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறாரு, அந்த டீமுக்குள்ளே போகிறது உத்தமம்னு நினைக்கிறேன் நான். அரசியல் ஞானி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அல்லவா? என்ன அறிவிப்புப்பா? டிசம்பர் 15க்குள்ள முடிவு எடுக்கலைன்னா புது இயக்கம் உருவாகும், தமிழ்நாட்டில் பெரும் சக்தியாக வளரும்ன்றார் சார். அந்த வைத்திலிங்கமும் சொல்லியிருக்காரு இல்லையா? இன்னொரு டைலாக் ஒன்று சொன்னாரே, நீங்கள் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். டிசம்பர் 15 வரைக்கும் தான் கெடு. ஏற்கனவே கெடு வச்ச செங்கோட்டையன் கெட்டு போய் கிடக்குறாரு. ஏன் இந்த மூவ் புதிய இயக்கம்னு வைத்திலிங்கமும் பன்னீர்செல்வமும் சொல்றதுக்கு காரணம் என்ன? பொதுக்குழு கூட்டம் அறிவிச்சிட்டாங்க, எப்படியாவது இணைச்சிக்கோங்க அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஒன்று. வேற பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாரு போல பிஜேபியை. கொஞ்சம் பிடிச்சிட்டீங்க. வேற அதான் அவங்களுக்கு சொல்ற மெசேஜ்னு நினைக்கிறேன். இப்போ தினகரனுக்கு ஒரு கட்சி இருக்குது, ஓகேவா? எடப்பாடி நான் சேர்த்துக்க மாட்டேன், நீ வேணா சேர்த்து சீட்டு கொடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அமமுகவுக்கு இத்தனை தொகுதின்னு என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிக்கிட்டு போய் குக்கர் சிம்பிளில் ஒரு போட்டியிடுவார். உங்களுக்கு என்ன இருக்குது? எலெக்ஷன் நெருங்குது, தாமரையில தான் நிற்கணும். இன்னும் போய் இந்த உரிமை மீட்பு குழு ஒன்றிணையும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னொன்று உங்களை சுற்றி இருக்கிற நிர்வாகிகள்லாம் உருவ போகிறாங்க. வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு அக்கமடேட் பண்ணுறது தான் கஷ்டம் அதிமுகவில். பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு அக்கமடேட் பண்ணுறது தான் கஷ்டம். பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு தேனி கிளை செயலாளர் பதவி கொடுக்க முடியுமா? வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு ஒரத்த நாடு ஒன்றிய செயலாளர் கொடுக்க முடியுமா? பெரிய பதவி கொடுக்கணும், அதுக்கு அங்கே இடம் இல்லை. ஆனால் கீழே இருக்கவங்க எல்லாரும் உள்ள தூக்கிட முடியும்ல. தேவைப்பட்டால் புதிய கிளை ஒன்றை உருவாக்கி வர்றவனை அக்கமடேட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ சுற்றி இருக்கவங்கலாம் போயிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பெருசுங்களாம் என்ன பண்ண போகுது? என்ன ஃபியூச்சர்? இப்போது பிஜேபி உங்களுக்கு ஏதாவது பார்த்து எங்கள் கோட்டாவில் தர்றேன்ட்டு வாக்களித்திருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவீர்களா என்று கேட்டதற்கு அந்த ஞானி என்ன சொன்னார்? அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு அந்த அரசியல் ஞானி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மணல் திருட்டை தடுக்க திமுக தவறிவிட்டது. சிஎம் வீட்டில் போய் கை நினச்சப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ அவர் மைண்டு செட் பண்ணிட்டாரு. அதிமுக பிளவுபட்டு கிடக்கு, மீண்டும் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்லாம் சொன்னார். இப்போ சொல்ல ஷேப் ஆகும்னு சொன்னேன் நான். ஆயிட்டு இருக்கா? ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க, ஒரு கட்சி தொடங்க போகிறாங்க, அமைப்பு. டிசம்பர் 15 அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்றது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம். அதுக்கு 2 சீட்டு என்டிஏல. ஏதாவது ஒரு சின்னத்தை வாங்கிப்பாங்க, ரைட்டா? பலாப்பழமே கூட கேட்டு வாங்கலாம், வாங்கிக்கலாம். நீ பழத்தை வச்சுக்க, நீ கொட்டையை வச்சுக்கன்ட்டு கேட்ட ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். டிடிவி வாங்கிட்டு போயிடுவார், ரைட்டா? ஷேப் ஆகுதா? இவ்வளோ நாள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? இணைக்காமல் விட மாட்டேனாரா? அதிமுகவை மீட்பதே லட்சியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி டிசம்பர் 15 தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்னையே சொன்னேன் ஒன்று போயிட்டாங்க. டிடிவியும் டேம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மனசில் அவர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல எடப்பாடி. அண்ணாமலைக்கு அவர் காலம் முழுக்க நன்றி கடன் பட வேண்டும். ஏன் சார்? அவர் தான் மிகப்பெரிய கலகங்களை ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார்? முதல் ஆள் செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி, ஓபிஎஸ், வைத்திலிங்கம். இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் கதையை முடிச்சு விட்டு எடப்பாடியோட வழியை எளிதாக்கியது யார்? அண்ணாமலை அவர்கள். நீங்கள் போய் 3 பேரும் மீட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லி உறுப்பினர் பதவியும் காலி பண்ணி விட்டா. அப்படி 24 பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கட்சி அண்ணன் கையில் வந்துடும். யாரு? டிடிவி கிட்ட சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? பன்னீர்காதே தான் சொன்னார். ஜி கிட்ட நான் பேசுகிறேன் எல்லாம் சொல்லிட்டு இவர் 500 கோடியோட செட்டில் ஆகிட்டாரு. புது கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மண்ணை சாப்பிட்றதா? ஒரு ஒத்த ரோசா கொடுக்க விடலையேங்க சார். அம்மா முடிஞ்சா? இவ்வளவு எளிதா எடப்பாடிக்கு கட்சியில் போட்டியே இல்லைன்னு எடப்பாடி நினச்சா அதை செஞ்சுருக்க முடியுமா? எடப்பாடி திடீர்னு காரணமே இல்லாமல் என்றைக்கா இருந்தாலும் செங்கோட்டையன் ஒரு உருமலோடு தான் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தார். மதிக்க மாட்டார். திடீர்னு கேட்டால் பேட்டி கொடுக்குறாரு, இல்லை அம்மா படம் இல்லை அதனால நான் வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சொல்லுவார். ப்ரெஸ் மீட் நடத்துவார். எப்படி நீக்கிறது அவர் நீக்கலான்னு சொல்லும்போதே 2 தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு தரப்பு அண்ணே தூக்கி போடுங்க அப்படின்றாங்க, இன்னொருத்தர் அண்ணே வேணாண்ணே பொறுமையாக இருக்கலாம், பதவி மட்டும் எடுங்க, உறுப்பினர்லேருந்து நீக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் அங்கே பசும்பொன் அவர்களின் அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு இவங்களெல்லாம் பார்த்த பிறகு யாராவது வந்து அண்ணே நீக்க வேணாம் அண்ணன் யாராவது சொல்ல முடியுமா? கிளியரா? டிடிவி தினகரன் பேசு. அப்படி பேசும்போது லைட்டாக நயினார் சரியில்லை, அண்ணாமலை தான் நல்லா இருக்காருன்றது 2 பிட்டை சேர்த்துக்க பேச வச்சாரா? இன்றைக்கி எங்கே இருக்கார் டிடிவி? அண்ணே கட்சியிலேருந்து என்ன பேச வேணான்ட்டாங்க, ஃபுல்லாக எட்டப்பாட்டி இறங்கி அட்டாக் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா டிடிவியே? அவரும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு சாயங்காலம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு இருந்தாரா டிடிவி? துரோகம் பண்ணிக்க மாட்டேங்க நான். அமைதியாயிட்டாரு சார் டிடிவி. என்ன வழி சொல்லுங்க? தம்பி விஜயோட இணையலான்னு பார்த்தா விஜய் யார் கூட இணையறதுன்னு சுற்றிட்டு இருக்காரு, இவர் கூட இணைஞ்சு